சென்னை சென்ட் ஜோசப் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற தொழில்துறை மாநாட்டில் 5 முன்னணி நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பழைய மகாபலிபுரம் சாலையில் அமைந்துள்ள சென்ட் ஜோசப் பொறியியல் கல்லூரியில் மெக்கானிக்கல் பொறியியல் துறை சார்பில் தொழில்துறை அகாடமி நெட்வொர்க்கிங் என்கிற தலைப்பில் கருத்தரங்கு நடைபெற்றது. சென்ட் ஜோசப் கல்வி குழும தலைவர் பாபு மனோகரன் தலைமையில் நடைபெற்ற கருத்தரங்கில் மத்திய அரசு பாதுகாப்புத்துறையின் விமான மேம்பாட்டு முகமை துணைத் தலைவர் சுரேஷ், ஐஐடி மெட்ராஸ் மெக்கானிக்கல் துறை பேராசிரியர் சங்கர் கிருஷ்ண பிள்ளை, மஹிந்திரா நிறுவனத்தின் துணைத் தலைவர் சங்கர் வேணுகோபால் ஆகியோர் தொழில்நுட்பங்களை கையாளுவது குறித்து உரையாற்றினர். கருத்தரங்கை தொடர்ந்து 5 முன்னணி நிறுவனங்களுடன் வேலைவாய்ப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த கான்க்ளேவ்ல பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி பீப்புள்ஸும் இன்வைட் பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 45 இண்டஸ்ட்ரியிலிருந்து விசிட்டர்ஸாக வந்திருந்தாங்க. ஸோ அலாங் வித் தட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் மெக்கானிக்கல் அண்ட் அதர் பிரான்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ பார்ட்டிசிபேட்டட். ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ இருக்கிற நியூ டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் இயந்திரவியலில் இப்போ ரொம்ப புதுசாக அட்வான்ஸ்மெண்ட் எல்லாம் வந்திருக்கு. அந்த அட்வான்ஸ்மெண்ட்டை பற்றியெல்லாம் நிறைய சொன்னாங்க, நிறைய டெக்னாலஜிஸ் என்னென்னு இருக்குங்கிற சொன்னாங்க. அண்ட் இப்போ இருக்கிற எப்படி ஒரு இண்டஸ்ட்ரியும் ஒரு காலேஜையும் எப்படி கனெக்ட் பண்ணணும், என்னென்னலாம் கற்றுக்கணும், ஸோ இப்போ படிக்கிறப்பவே என்ன நியூ டெக்னாலஜிஸ் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ரொம்ப கிளியராக சொன்னாங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தென் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க ஒரு ப்ராடக்ட்ஸை ஒரு எக்ஸிபிஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் அவங்களுடைய என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறதெல்லாம் எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இது ஸ்டூடெண்ட்ஸ் லைவாக பார்க்குறப்ப அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எப்படி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, என்னென்ன மெத்தடாலஜிஸ் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ படிக்கிறதுக்கு இது என்ன ஆகுதுன்னா அவங்க படிக்கிறப்ப சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறப்ப ஈஸியாக கனெக்ட் ஆகுது. இந்த மீட்டிங்கில் யாரெல்லாம் கான்ஸ்டியூட் பண்ணாங்கன்னா மஹேந்திராலேருந்து மஹேந்திரா ரிசர்ச் வேலேருந்து வினோத் சார் வந்திருந்தாரு. நிறைய இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் நிறைய ஸ்பீச் அவங்க டெலிவர் பண்ணாங்க. ஸோ இவங்களோட ஸ்பீச்லாம் கேட்கும்போது எங்களுக்கு நிறைய இண்டஸ்ட்ரி இன்சைட்ஸ் எங்களுக்கு கிடச்சிது. இந்த இண்டஸ்ட்ரி இன்சைட்ஸ் மூலமா நாங்கள் அதில் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டோம். அண்ட் இன்னும் நாங்கள் என்னென்னாலும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது எங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னே சொல்லலாம். பிகாஸ் நாங்கள் பார்க்காத இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நாங்கள் இன்றைக்கி பார்த்து அண்ட் அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எங்களுக்கு டெலிவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க கரண்ட்டாக இண்டஸ்ட்ரியில் என்னென்ன வச்சு ஒர்க் பண்ணுறாங்க, அண்ட் எப்படி இன்டிகிரேட் பண்ணியிருக்கிறாங்க, ஐஓடி அந்த மாதிரி நிறைய ரிலேட்டட் டெக்னிக்கல் ஸ்டெப்ஸ்லாம் பற்றி சொன்னாங்க. அது எங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ட்ரோன் டிசைன் காம்படிஷனோட மாடல் ஒன்று செஞ்சிருந்தோம். ஸோ அதை பற்றி நாங்கள் இங்கே ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருந்தோம். SAE, that is Society of Automobile Engineersலேருந்து ஆர்கனைஸ் பண்ணுற ஈவெண்ட். அது இட்ஸ் அ நேஷனல் லெவல் ஈவெண்ட். அதில் நாங்கள் லாஸ்ட் இயர் ப்ரெசென்ட் பண்ணியிருந்த மாடல் போட்டிருந்தோம். அந்த மாடலில் நாங்கள் லாஸ்ட் இயர் ஏர் 8 அண்ட் தமிழ்நாடுல செகண்ட் ப்ரைஸ் எடுத்திருந்தோம். நிறைய இண்டஸ்ட்ரியிலேருந்து கொலாபரேட் பண்ணி ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டால்ஸ்லேருந்து அதுலேயும் ஒரு 2 ட்ரோன் டீம்லேருந்து வந்திருந்தாங்க. மல்டி ரோட்டர் ட்ரோன்ஸ் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தவங்க அண்டர் வாட்டர் ட்ரோன்ஸ் பற்றி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னொருத்தவங்க பிளானிங், தட் இஸ் மேப் பிளானிங் பற்றிட்டு ஒரு ட்ரோன் டீம் வச்சுருந்தாங்க. அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் வெரி இன்சைட்ஃபுல் ஃபார் அஸ்.